விராதவதம். தண்டகாரண்யத்தில் கொஞ்ச தூரம் ராமன் முன்பும் சீதை நடுவிலும் லக்ஷ்மணன் பின்புமாக நடந்து கொண்டு போகும் சந்தர்ப்பத்தில் விராதன் என்ற பெயருள்ள ஒரு ராட்சசனை பகவானான ஸ்ரீராமன் பார்த்தார். அந்த ராட்சசனோ மகா குரூரமான சரீரத்துடன் மலை போல் விளங்கி வந்தான். அவனுடைய முகமும் வயிறும் பயங்கரமாக காணப்பட்டன. 3 சிங்கங்கள், 4 புலிகள், 2 செந்நாய்கள், 10 பிந்து மிருகங்கள் இவைகளை துவம்சம் செய்து இரும்பால் செய்யப்பட்ட சூலத்தில் அவைகளை சேர்த்து கொண்டு பரம அட்டகாசத்துடன் அந்த ராட்சசனானவன் ராமருடைய சமீபம் ஓடி வந்தான். பயங்கரமான சப்தத்தை சப்தித்து கொண்டு பூமியையும் நடுங்க செய்து கொண்டு சீதாதேவியை தூக்கி முதுகில் போட்டுக்கொண்டு வெகு தூரத்திற்கு அப்பால் போய் ராமனை பார்த்து கோரமான வார்த்தைகளை பேசினான். ஜடையை தரித்து கொண்டு மரவுரியை கட்டிக்கொண்டு இந்த அரண்யத்தில் பிரவேசித்த நீங்கள் யார்? உங்களுடைய உயிர் போனதாகவே நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளலாம். வில், பாணம், கத்தி இவைகளையும் தரித்து கொண்டு வருகிறீர்களே, அதனால் ராட்சசர்களை கொன்று ஜெயிக்கலாம் என்ற அகங்காரமா? மகரிஷிகளைப் போல் வேஷம் போட்டுக்கொண்டு 2 புருஷர்கள் ஒரு ஸ்திரீயுடன் வருகிறீர்களே, அது மகா பாபம் அல்லவா? உங்களால் ரிஷிகளுக்கே கீர்த்தி போய்விடும். உங்களை போன்றவர்கள் இந்த அரண்யத்தில் பிரவேசிப்பது நியாயமாகாது. இந்த அரண்யமோ மிகவும் பயங்கரமானது. நானோ விராதன் என்ற ராட்சசன். மகரிஷிகளுடைய மாம்சங்களை பக்ஷிப்பதே என் ஸ்வபாவமாகும். உங்கள் இருவர்களையும் கொன்றுவிட்டு இந்த ஸ்திரீயை எனக்கு பாரியையாக வைத்து கொள்ளப் போகிறேன் என்று பருஷமான வார்த்தைகளை பேசி ராமனை அவமதித்தான். இவ்விதம் விராதன் என்ற ராட்சசன் ராமனை பார்த்து பேசும் வார்த்தைகளுக்கு உண்மையான பொருளை அடியில் கண்டவாறு அறியவும். மகேஸ்வர தீர்த்திய வியாக்கியானத்தினால் இந்த இரகசியத்தை காணலாம். விராதன் என்ற ராட்சசனோ தன்னுடைய ராட்சச பாவத்திற்கு காரணமான பாபங்களை நாசம் செய்து கொண்டு மோக்ஷம் என்ற பரம புருஷார்த்தத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் சீதாதேவியினிடம் லோகத்திற்கு தாயாரான மகாலட்சுமி என்ற பக்தியை செலுத்தி சரணாகதி செய்தான் என்றதன்றி சீதாதேவியினிடம் காம மோகத்தை அடையவில்லை என்பது ஸ்காந்த மகாபுராணத்தில் உள்ள பிரமாண வாக்கியங்களால் குறிப்பிடப்படுகிறது. ஸ்காந்த மகாபுராண ஸ்லோகங்களை கவனிக்கும் வித்வான்களுக்கு விராதனுடைய வார்த்தைகள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஸ்துதிகளாக பாசிக்குமன்றி விபரீதமாக தோன்றாது. சீதாதேவியை விராதன் பார்த்த மாத்திரத்திலேயே சகல பாபங்களினின்றும் விடுபட்டவனாகி எதிரில் புலப்படும் இந்த ஸ்திரீயானவள் பிராகிருதமான ஸ்திரீ அல்ல, பராசக்தியே. இந்த தேவியினுடைய உபாசனத்தால் மோட்சத்தை அடையலாம். இவளை உபாசிக்காதவர்களுக்கு எப்பொழுதும் சம்சார சாகரத்தில் துக்கத்தையே அனுபவிக்கும்படிதான் கஷ்டம் நேரிடும். ஆகையால் நான் இந்த பரதேவதையை பக்தியுடன் பஜிக்கப் போகின்றேன். நிரம்பவும் மேலான சிச்சக்தி என்று சொல்லப்படுகின்ற பராம்பிகையும் இவள்தான் என்று தீர்மானித்து சீதையினுடைய அருகில் வர பயந்து கொண்டு கொஞ்ச தூரத்திலேயே நின்று தேவிக்கு சரணாகதி செய்துவிட்டு ராம லக்ஷ்மணர்களை பார்த்து ஸ்துதிக்கின்றான். அதாவது, அங்கேநாதாய வைதேகிம் அபக்ரம்ய ததோ அப்ரவீத். மேலும் விராதன் ராம லக்ஷ்மணர்களை பார்த்து கேட்கின்றான், உங்கள் இருவர்களையும் பார்த்தால் பெரிய மகாசபையில் அக்ரதாம்பூலம் கொடுத்து பூஜிக்கத்தக்க மகான்கள் என்று என் புத்தியில் உதிக்கின்றதே, அது அவ்விதம் தானா? தவிரவும் பாணம், வில், கத்தி இவைகளை கையில் தரித்து கொண்டு தண்டகாரண்யத்தில் பிரவேசம் செய்திருப்பதிலிருந்தே உங்கள் இருவர்களையும் க்ஷீணி ஜீவிதௌ என்று நான் அறிகின்றேன் என்ற சமாசத்தால் மகரிஷிகளுக்கு சத்ருக்களான ராட்சசர்களுடைய உயிரை நாசம் செய்வதற்காகவே முனி வேஷதாரிகளாக நீங்கள் இருவர்களும் தண்டகாரண்யத்திற்குள் பிரவேசம் செய்திருக்கின்றீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அது உண்மைதானாம்? சமாசத்தால் க்ஷரபக்ஷேன என்ற வியாக்கரண தாத்துவை அனுசரித்து லோகத்தில் தற்காலத்தில் ஏற்பட்ட அதர்மத்தை நாசம் செய்து சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக அவதரித்த அவதார புருஷர்களே நீங்கள் இருவர்களும் என்பதை நான் அறிந்தேன்.
உங்கள் இருவர்களையும் உங்கள் இருவர்களுக்கும் நடுவில் வாசிக்கும் ஸ்திரீயையும் நான் கவனிக்கும் பொழுது அஷ்டாக்ஷரி என்ற மகா மந்திரத்தின் மூலம் அக்ஷரமான ஓம் என்ற பிரணவமே நீங்களோ என்று உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஸ்புரிக்கின்றது. மகா புண்ணிய மூர்த்திகளே நீங்கள். உங்களுடைய தரிசனத்தால் என்னுடைய சகல பாபங்களும் போய்விட்டன. நானோ விராதன் என்று பெயருள்ள ராட்சசன். மகா பாபத்தை செய்த காரணத்தால் இவ்விதமான ஜென்மத்தை அடைந்தேன். தங்களுடைய நடுவில் வாசித்து வரும் இந்த ஸ்திரீயோ தன் காந்தியினாலும் தேஜோ விசேஷத்தாலும் ஆர்யையாக சிரேஷ்டையாக சர்வ ஜனங்களுக்கும் உபாசிக்க தகுந்த பர தேவதையாக வாசிக்கின்றாள். பார்யா என்ற சப்தத்திற்கு பயா காந்தியா ஆர்யா சிரேஷ்டா என்ற சமாசத்தால் துவனிக்கும் பொருளே என் புத்தியில் உதிக்கின்றது. ஆகையால் உங்களுடைய பரம புண்ணியமான கைகளால் என்னை வதித்து ராட்சச ஜென்மத்திலிருந்தும் எனக்கு விமோச்சனம் வரும்படி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சரணாகதியும் செய்து எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் புண்ணியத்தை நான் ஒன்றும் செய்யாமற் போனாலும் அரண்யத்தில் மிகவும் அழகான பாதார விந்தங்களோடு சஞ்சாரம் செய்யும் தங்களை பார்க்கும் பொழுது என் மனமானது நிரம்பவும் வருந்துகின்றது. தங்களுடைய இஷ்டமான தேசத்திற்கு செல்ல விரும்பினால் என் தோளில் உங்கள் இருவர்களையும் ஏற்றிக்கொண்டு சேர்க்கின்றேன். சீதை மெல்ல மெல்ல நடந்து வரட்டும். சீதாதேவியை நான் தூக்கி செல்வது என்பது தர்மசாஸ்திர விரோதமானது. தங்கள் இருவர்களையும் நான் வகிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் இரு தோளில் தூக்கி கொண்டு விராதன் வெகு வேகமாக அரண்யத்தில் சென்றான். ராமலக்ஷ்மணர்களும் காலால் நடக்கும் சிரமம் இல்லாமையால் கொஞ்ச தூரம் போகட்டும் என்ற எண்ணத்துடன் சம்மதித்திருந்தாலும் சீதாதேவியானவள் விராதனுடைய வேகத்தை அனுசரித்து போக முடியாமல் பின்தங்கி விட்டதால் பயங்கரமான அரண்யத்தில் ஸ்திரீ ஸ்வபாவத்தை அனுசரித்து பயந்து ராமா லக்ஷ்மணா என்று கதறினாள். அதை கேட்ட ராமனும் லக்ஷ்மணனும் நாம் இனி பேசாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்து ராமன் விராதனுடைய வலது கையையும் லக்ஷ்மணன் அவனுடைய இடது கையையும் வெட்டி தள்ளினார்கள். விராதன் கீழே விழுந்தாலும் மரிக்கவில்லை. ராமலக்ஷ்மணர்கள் முஷ்டியினால் விராதனை குத்தி கொல்ல யத்னம் செய்தார்கள். ஆகிலும் அவன் சாகவில்லை. ஆகிலும் அந்த விராதன் மரித்ததற்கு மேலான துக்கத்தை அனுபவிக்கும் காரணத்தை கொண்டு ராமனை பார்த்து தைன்யமான ஸ்வரத்துடன் சொன்னதாவது: ராமா, நான் பூர்வ ஜென்மத்தில் கந்தர்வ ஜாதியில் சேர்ந்தவன். குபேரனுடைய போக பத்னியான ரம்பையின் இடத்தில் நான் சங்கமம் செய்த தோஷத்தால் குபேரன் என்னை ராட்சசனாக போகக் கடவாய் என்று சபித்து விட்டான். நான் காம விகாரத்தாலும் ரம்பையிடம் சங்கம் செய்யவில்லை. தேவசபையில் ஒரு சமயம் வீணாகானம் நான் செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் என்னுடைய கான ரசத்தில் ரம்பையானவள் பரவசத்தை அடைந்து என்னை பலாத்காரம் செய்து என்னிடம் சங்கமம் செய்ய அவள் விரும்பினாள். அதனால் எனக்கு அவ்விதமான சம்பவம் ஏற்பட்டு விட்டது. அதனால் குபேரன் மகா கோபமடைந்து என்னை இவ்விதம் சபித்து விட்டான். நான் இந்த ராட்சச ஜென்மத்திலேயோ ஜெயன் என்ற ஒரு ராட்சச ராஜனுடைய தர்ம பத்தினியான சதஹிருதை என்ற ராட்சசியினிடத்தில் புத்திரனாக பிறந்து இவ்விதம் கஷ்டப்படுகின்றேன். இந்த அரண்யத்தில் எவ்வளவோ ரிஷிகளை நான் கொன்ற பாபி. தங்களை தோளில் வகித்து கொண்டு போன புண்ணிய வசத்தால் எனக்கு இவ்விதம் பூர்வ ஞானம் ஏற்பட்டு இந்த விருத்தாந்தங்களை சொல்லுகின்றேன். தாங்கள் மகாவிஷ்ணு என்பதையும் தங்களுடன் வரும் லக்ஷ்மணன் ஆதிசேஷ பகவான் என்பதையும் இந்த தேவி மகாலட்சுமி என்பதையும் நான் அறிந்துவிட்டேன். நான் தும்புருவாக இருந்த பூர்வ ஜென்மத்திலும் இந்த தேவியினுடைய உபாசனா பலத்தால் வீணை வித்யையில் நான் பயிற்சியை அடைந்து யோகத்தில் பிரசித்தமாயும் விளங்கி வந்தேன். அந்த தேவியை நான் இப்பொழுது தரிசனம் செய்து என் ஜென்மத்தை சபலமாக செய்து கொண்டு விட்டேன். ராட்சசனாக இருந்து வரும் தருணத்திலோ தபோபலத்தால் அஸ்திர சஸ்திரங்களால் எனக்கு வதம் வேண்டாம் என்று நான் பிரம்மாவிடமிருந்து வரத்தை பெற்று கொண்டேன். ஆகையால் தாங்கள் என் கையை வெட்டினாலும் முஷ்டியினால் குத்தினாலும் என்ன செய்தாலும் நான் சாக மாட்டேன். அந்த குபேரன் மூலமாகவே தங்கள் அனுக்கிரகத்தால் சாப மோட்சத்தையும் நான் அடைந்தேன். பெரிய குழியாக வெட்டி அதில் என்னை தள்ளி கற்களாலும் மண்ணாலும் அந்த குழியை மூடிவிட்டால் என் உயிர் தானாகவே போகும்.
நானும் மோட்சத்தை அடைந்து விடுவேன். அதுதான் என்னை வதிப்பதற்கு உபாயமாகும். அவ்விதம் எனக்கு அனுக்கிரகத்தை செய்துவிட்டு தங்களுடைய மேலான தத்துவத்தை அறிந்த சரபங்க மகரிஷி என்று ஒரு மகானுபாவன் இதோ சமீபத்தில் ஆசிரமத்தில் விளங்கி வருகிறார்.